ஆமாம் சென்னையில். ஆ அப்பயே நான் கல்யாணம் பண்ணி கூட போனேன். ஆ இல்லை தம்பிடா ஆடப்படுத்துக்காரன் ம் புறம்போக்கு சும்மா ஒன்றும் இல்லை அமிச்சா கடை ஓடையும் உடப்பமாக கிடந்து ஆ எப்போ ஓட்டு கம்பெனிக்கு வடக்கால போகிறான். ஆ இல்லை தம்பிடா 20 ரூபா கொடுறா, முள்ளை வெட்டி கல்லை எடுத்து வச்சு சுண்ணாம்பு ஊற்றி விட்டோம்னா ம் நான் பட்டா வாங்கி போடுறேன்டாண்ணா. ம் 5 ஏக்கர் போட்டு தரேன்டாண்ணா. ம் வெறும் 20 ரூபாய்யா? வெத்து புறம்போக்கு ஆ பட்டா பண்ணுறது தானே. ஆ நான் பயந்துக்கிட்டு வேண்டான்ட்டு இன்னைக்கு இது புறம்போக்குயா? ஆ ஓட்டு கம்பெனி இருந்துச்சுல, ஆமாம் பூரா அந்த வட்டமே புறம்போக்கு ஒரு 10-20 ஏக்கர். அந்த ஓடப்பெல்லாம் பூரா புறம்போக்கு. ஓட இருந்த நம்ம மாடு அடிக்க முடிய மாதிரி கிடந்ததுயா. ஆ இல்லை அவன் இந்த ஆள் இந்த ஊருக்காரன் தான். எந்த ஊருக்காரன்? லாடபுரத்துக்காரன், குறும்பலூருக்காரன், குறும்பலூர், இந்த இங்கேனா ஆமாம் மேற்கால் தான், ஆதலூர், கொட்டடை, அவனுங்களாம் அங்கே தான் பூரா அங்கே தான் இருப்பான். அதெல்லாம் போய் இல்லை. 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா எத்தனை கோடி? 20 ரூபாய்க்கு நம்ம என்ன வாங்கினோம்? ஆ முள்ளை வெட்டி சுற்றி போட்டு சுண்ணாம்பு தண்ணியை கல் எடுத்து வச்சு ஊற்றிவிட்டு பட்டா போட்டு 10 ரூபா கொடுத்தா போரும் பட்டா போட்டு கொடுத்துருப்பான். ம் அன்றைக்கா 10 ரூபா எவ்வளோ பெருசு இல்லையா? ம் அந்த காலத்தில் எட்டனாவுக்கு வேலை செஞ்சோம்ல, ஆ ஒரு நாளைக்கு எட்டனா. நாங்கள் எவ்வளோக்கு வேலைக்குங்க? மாதம் 10 ரூபாய்க்கு வேலைச்சோம். ஆ ஒரு 2 மாதம் இறுக்கி பிடிச்சி இந்த பண்ணியிருந்தோன்னா வேலை முடிஞ்சிருக்கும். என் அண்ணங்காரன் கெடுத்து விட்டான், பெரிய அண்ணங்காரன் கெடுத்து விட்டான். ஆ இழுத்துக்கிட்டு வந்து கல்யாணத்தை பண்ணுறாங்க. அதோட இல்லை, ஒரு கண்ணெடுத்துக்காரன் ம் என் அண்ணன் பெரிய அண்ணன் மாதிரியே இருப்பான். ஆ உனக்கு எங்கள் அண்ணனுக்கு தெரியாது, பெரிய அண்ணனுக்கு தெரியாது, சுப்பிரமணியம் அப்போ மாதிரியே. ஆ அவன் தம்பி மாதிரி இருக்குன்னு ம் அவன் தோசை போடுறவன், அடுப்பு வேலையும் பார்க்குறவன், என்னை கண்டா உயிராக இருப்பான். எங்கே போனாலும் அழைச்சிட்டு போவான், சினிமா போனாலும் அழைச்சிட்டு போவான். 2 பேரும் வேலை முடிஞ்சு எங்கே போனாலும் அழைச்சிட்டு போவான். சாப்பிட்டோம்னா என்ன செய்வான் தெரியுமா? வேலையை முடிச்சுட்டு சாப்பிடுவோம் 9-8:30 மணிக்கு 9 மணிக்கு வந்து சாப்பிட வந்துச்சாடா தம்பிம்பான். வா வந்துட்டான்ப்பா. ஸ்பெஷல் நெய்யை மூண்டு ஊற்றுவான். நான் இப்படி வித்த அடுப்பில் குந்திட்டு சாப்பிடுவேன். வித்தனா குந்தணுமா வேலை நெய்யை ஊற்றி ஒழு தூக்கிட்டு வருவான். எல்லா வாய்ப்பையும் விட்டு என்ன ஆச்சு? அப்படியாப்பட்ட ஆள் ரயில்வே பெட்டியில் போய் சேர்ந்துட்டான் வேலைக்கு. பிராட்வே தெரியுமா? ஆமாம் பிராட்வே. பிராடுக்கு எதிர்த்தாப்புல நம்ம ஆளு தான் வீடு. அந்த ஆளை வச்சு ஒரு பெட்டி கடை வச்சிருந்தான். அவன் காங்கிரஸுக்காரன். பெட்டி வேலைக்கு ஆள் வேணும்னு கூப்பிட்றான்னு சேர்த்து விட்டான். சேர்த்து தம்பிடா, என் தம்பி மாதிரிடா, நீ போகாதடா, ஊருக்கு போகாதடா, நான் அடுத்த மாதம் வேலைக்கு சேர்த்து விட்றேன்டா என்னோட கெஞ்சினான். என் பெரியானங்காரன் எடுத்துகிட்டு வந்துட்டான். வந்து இப்போ வியாபார வெயிலில் கிளக்குறிய எப்படின்னா சோசியம் பார்த்துருக்கான் பெரிய அண்ணன் சுப்பிரமணியம். அப்போ சோசியம் சரியில்லையா, வீட்டில் கர்மகாரியம் செய்யணும்னு இருக்குந்துருக்கான். அப்போ என்ன செஞ்சால் கழிச்சு போகணுன்றதுக்கு இந்த மாதிரி கோயில் விஷயமா, கோயில் அவசியம் எதுவும் செய்ய